நம்ம வீடியோல at, in, on, by, for அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாமலே நிறைய இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுவோம். கிராமர் மிஸ்டேக் நிறைய நம்ம பேசும்போதே சொல்லிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் மண்டேன்னு சொல்லிடுவோம், அது தப்பு. ஆன் மண்டேன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பை கார் அப்படின்னு சொல்றதுக்கு அட் கார் அப்படின்னு சொல்லிட்டோம்னால நம்ம தப்பு. சோ இது மாதிரி எந்தெந்த இடத்துல இந்த அட், இன், ஆன், பை, ஃபார் இந்த ப்ரிப்போஷன்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இனிமே யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அட் பார்க்கலாம். அட் அப்படின்னா என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, இத்தனை மணிக்கு அத்தனை மணிக்கு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணும்போது அட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். அதாவது இத்தனை மணிக்கு எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி 5 மணிக்கு வரணும் 6 மணிக்கு வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மணி நேரங்களை குறிப்பிடுறதுக்கு நம்ம அட் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வேற ஒரு இடத்தை குறிப்பிடுறதுக்கு நம்ம அட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப வந்து அட் ஹோம் அப்படின்னா நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு, இப்ப வீடுன்னா ஒரு இடம், அப்போ அந்த ஒரு இடத்தை குறிக்கிறதுக்கு நம்ம அட்ன்றதை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, அட் அப்படின்றது இல் அப்படின்னு ஒரு மீனிங் சொல்லலாம். இப்போ வந்து அட் ஹோம் அப்படின்னா வீட்டில், நான் இங்க வந்து வீட்டுல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லுவோம். சோ வீட்டில் அப்படின்னு சொல்றதுக்கு அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அந்த இல் அப்படின்னு வீட்டில் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த இல் அப்படின்றதுக்கு அட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா அட் ஹோம் அப்படின்னா வீட்டில், அட் ஒர்க் வேலையில், அட் ஸ்கூல் பள்ளியில், அட் தி ஏர்போர்ட் விமான நிலையத்தில், அட் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில், அட் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில், அட் 5 o'clock 5 மணியில் 5 மணி அளவில் அப்படின்னு கூட சொல்லலாம். அட் நைட் இரவில், அட் நூன் மதியத்தில், அட் மிட் நைட் இரவு நடு இரவில், அட் மிட் டே நடு ராத்திரியில், அட் மிட் டே மதிய வேளையில், அட் தி வீக்கெண்ட் வார இறுதியில், அட் தி ஸ்டேஷன் நிலையத்தில், அட் தி பாட்டம் அடியில். இன் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இல் அப்படின்ற மீனிங் தான் வரும் இதுக்கும். ஆனா என்ன டிஃபரன்ஸ் அட்டுக்கும் இன்னுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, இது ஒரு இடத்தை குறிக்கிற மாதிரி இருக்கும், இது வந்து ஒரு காலத்தை குறிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது மார்னிங் காலை வேலை, இப்ப வந்து ஈவினிங் வந்துட்டு மதியம் சாயங்கால வேலை, அது மாதிரி மாலை வேலை, இது மாதிரி ஒரு காலத்தை குறிக்கிறத வந்துட்டு நம்ம இன்னன்றத மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த மார்னிங் காலையில், இந்த ஈவினிங் மாலையில், இன் தி ஆஃப்டர்நூன் மதியத்தில், இன் 1978 1978, இன் மார்ச்சில், இன் தி ஸ்பிரிங் இளவேனில் காலத்தில், இன் தி சம்மர் கோடை காலத்தில், இன் தி ஆட்டம் இலையுதிர் காலத்தில், இன் தி வின்டர் குளிர்காலத்தில், இன் தி 1980s 1980, இன் எ மினிட் இல்லைன்னா இன் எ செகண்ட் நிமிடத்தில் அல்லது நொடியில், இன் அன் ஹார் ஒரு மணி நேரத்தில் இல்லைன்னா இன் அன் 2 hours 2 மணி நேரத்தில், இன் 2 days 2 நாட்களில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்னன்ற வேர்டுக்கான மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இல் அப்படின்ற மீனிங் தான் நம்ம சொல்லுவோம், ஆனாலும் அது வந்து ஒரு காலத்தை குறிக்கிறதா இருக்கும். நெக்ஸ்ட் ஆன்ற வேர்டுக்கான மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்று அப்படின்னு அந்த தினத்தன்று அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது ஆன் மண்டே அப்படின்னா திங்கள் அன்று, ஆன் தி வீக்கெண்ட் வார இறுதி அன்று, ஆன் மண்டே மார்னிங் திங்கள் காலை அன்று, ஆன் வெட்னஸ்டே ஈவினிங் புதன் மாலை அன்று, ஆன் மை பர்த்டே பிறந்த நாள் அன்று, ஆன் ஹாலிடே விடுமுறை அன்று, ஆன் வெக்கேஷன் விடுமுறை அன்று, ஆன் டைம் சரியான நேரத்தன்று, ஆன் கிறிஸ்மஸ் டே கிறிஸ்மஸ் தினத்தன்று, ஆன் நியூ இயர்ஸ் டே புத்தாண்டு தினத்தன்று, ஆன் மே 11 ஆன் தி பஸ் on May 11
மே 11ஆம் தேதி அன்று. ஆன் தி பஸ். ஆன் தி பஸ் பேருந்தில். ஆன் தி பிளேன் விமானத்தில். ஆன் தி ஷிப் கப்பலில். சோ இந்த இடத்துல ஆன்றதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, அதாவது பேருந்தில்னா பேருந்துக்குள்ள நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். ஓகேங்களா. ஆன் தி பிளேன் பிளேனுக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஆன் தி ஷிப் அப்படின்னா நம்ம ஷிப்ல இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. சோ அது மாதிரி இருக்கிற இடமும் பிளஸ் வந்துட்டு இது மாதிரி வீக் டேஸையும் குறிக்கிறது வந்துட்டு ஆன் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா. அந்த தினத்தன்று அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம ஆன் மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பை. பை அப்படின்றதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பை அப்படின்றத நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, அதனால் போகிறோம். ஆல் அப்படின்ற ஒரு மீனிங்கும் சொல்லலாம், அதன் மூலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. அதாவது பை கார் அப்படின்னா கார் மூலமாக நாங்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்ப நான் ஐ எம் கோயிங் பை கார் அப்படின்னு சொன்னா, நான் கார் மூலமா அந்த சென்னைக்கு போறேன். சென்னைக்கு ஐ எம் கோயிங் பை கார் அப்படின்னா நான் சென்னைக்கு கார் மூலமா போயிட்டு இருக்கேன், ட்ரெயின் மூலமா போறேன், ஷிப் மூலமா போறேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அதுதான் பை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. பை கார் கார் மூலமாக. பை ட்ரெயின் ட்ரெயின் மூலமாக. பை ஷிப் கப்பல் மூலமாக. பை பிளேன் விமானம் மூலமாக. பை சி கடல் கரை மூலமாக கடல் மூலமாக. பை ஏர் காற்றின் மூலமாக. பை லேண்ட் நிலத்தின் மூலமாக. பை அண்டர் கிரவுண்ட் அடித்தளத்தின் மூலமாக. பை ஹிம் அவரால். பை ஹர் அவளால். பை டுமாரோ நாளை. பை நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரத்தில். பை நெக்ஸ்ட் மந்த் அடுத்த மாதத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ வந்துட்டு நம்ம இந்த பைன்ற வேர்டுக்கான மீனிங் வந்து அதன் மூலமா நம்ம டிராவல் பண்றோம்னா அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்துட்டு பை டுமாரோ இது மாதிரி எல்லாம் எதுக்கு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, அடுத்த நாளை நம்ம நாளை தினத்துல இது நடக்கும் அது நடக்கும், அடுத்த நாள் மூலமா இதை செஞ்சுக்கலாம் ஓகேங்களா அப்படின்னு சொல்றதுக்காக. இப்போ டிராவல் பண்றதே நான் நெக்ஸ்ட் வீக் தான் டிராவல் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் கார்ல டிராவல் பண்ண போறேன், பை டுமாரோ நாளைக்கு தான் நான் டிராவல் பண்ண போறேன் அப்படின்றத ஒரு டிராவல்கோ எதுக்கோ ஒன்றுத்துக்கு நம்ம சொல்லும் போது அந்த டைமுக்கு நம்ம மென்ஷன் பண்ற டைமிங்க்கு வந்துட்டு நம்ம அட்டோ இன்னோ ஆனோ யூஸ் பண்ணக்கூடாது, பைன்றது யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நான் உங்களை கண்டிப்பா உங்களுக்கு மீட் பண்ணுவேன், ஐ வில் மீட் பை நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் உங்களை மீட் பண்ண போறேன். அப்போ வந்துட்டு ஒரு மீட்டிங்காக ஒரு டிராவல் ஃபெசிலிட்டிஸ்க்காக நம்ம சொல்ற விஷயத்துல நம்ம பைன்ற வேர்ட்லால யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபார் யூஸ் பண்ண போறோம். ஃபார் யூஸ் பண்ணி என்னென்ன வேர்டிங்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். சோ ஃபார்க்கான மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, காக அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இதுக்காக அதுக்காக அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எ வாக் அப்படின்னா ஒரு நடைக்காக போயிட்டு இருக்கேன், சும்மா ஒரு நடைக்காக போயிட்டு இருக்கேன். ஃபார் எ சேஞ்ச் ஒரு மாறுதலுக்காக. ஃபார் அன் அவர் ஒரு மணி நேரத்துக்காக. ஃபார் 2 days 2 நாட்களுக்காக. ஃபார் 3 weeks 3 வாரங்களுக்காக. ஃபார் 2 months 2 மாதங்களுக்காக. ஃபார் 5 years 5 வருடங்களுக்காக. ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவிற்காக. ஃபார் லஞ்ச் மதிய உணவிற்காக. ஃபார் டின்னர் இரவு உணவிற்காக. சோ இந்த ஃபார்ன்ற வேர்டுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, காக அப்படின்னு சொல்லுவோம், இதுக்காக அதுக்காக. இப்போ வந்துட்டு சப்பாத்தி எதுக்கு பண்றீங்க, சப்பாத்தி ஃபார் டின்னர் அப்படின்னு சொன்னா, இப்ப சப்பாத்தி டின்னருக்காக இரவு உணவுக்காக நான் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. சோ ஃபார்ன்றது காக அப்படின்றதுக்காக மீனிங்காக யூஸ் பண்றோம். ஓகேங்களா. சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அட், இன், ஆன், பை, ஃபார் இந்த 5 வேர்ட்ஸுமே நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற எந்த சென்டென்ஸ் எந்த வேர்ட்ஸ் முன்னாடி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு தெளிவா பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா இன்னும் டீப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட இன்னொரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஏ எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.